வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 2 நாள்ல வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து பல விஷயங்கள வந்து கிளறி விட்டுருக்கு. அதில மிக முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, WhatsAppல அரசியல் சம்மந்தப்பட்ட WhatsApp குரூப்ல வந்து அரசியல் பேசிட்டு இருப்போம். சில குரூப்புகள்ல நம்ம அரசியல் பேச முடியாது. எங்கன்னா முக்கியமா ஃபேமிலி குரூப்ல அரசியல் பேச முடியாது. அ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களலாம் வந்து நம்ம தீவிரமா அரசியல்லாம் பேச முடியாது. ஆ, சில நேரங்கள்ல அந்த குழுவுல இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் சம்மந்தமா ஏதோ ஒரு மீம் போடுறாருன்னு வச்சுக்கங்களேன். ஆ, அந்த மீமுக்கு போய் நம்ம பதிலடியும் கொடுக்க முடியாது. இதில மிக சாபக்கேடான விஷயம் என்னன்னா, திமுக காரனா இருக்கிறது தான். இப்ப ஃபேமிலி குரூப்ல போயிட்டு ஒருத்தன் வந்து ஒரு மீம் போடுறான் திமுக பத்தி. ஏதோ ஒரு அவதூறா ஒரு மீம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த மீம் அப்படி உண்மை கிடையாது. நீங்க சொல்ற செய்தி தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ட எடுத்து போட்டோம்னு வச்சுக்கங்களேன். உடனே அந்த குழுல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க இங்க அரசியல் பேசக்கூடாது. அ இது அரசியல் பேசுறதுக்கான இடம் இல்ல. இங்க வந்து நீங்க ஹேட்ட விதைக்கிறீங்க. அப்படின்னு உடனே யாரோ ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன் அவர் தான் முதல்ல அரசியல் பேசினாரு அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னா, அது அரசியல் கிடையாது. அது ஒரு மீம். அத ரசிச்சுட்டு போங்க அப்படிம்பாரு. அதாவது நம்ம வந்து ஃபேக்ட் பேசுறத அங்க ஏத்துக்கிறது இல்ல. எவனோ ஒருத்தன் வந்து ஒரு 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 கட்சியோடைய தலைவர பத்தியோ, ஒரு கட்சிய பத்தியோ ஒரு அசிங்கமாவோ, அவதூறாவோ ஒரு கன்டென்ட் போட்டோம்னா, அத சிரிச்சுட்டு கடந்துறணும். அப்படின்னு இருந்த குழுக்கள் தான் அந்த மாரி ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அப்படின்ட்டு. சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ்லலாம் எப்படின்னா, இப்போ என்னுடைய கல்லூரி குரூப் இருக்கு. என்னுடைய அ ஸ்கூல் குரூப்லாம் இருக்கு. இந்த குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா, அ முதல்ல என்னன்னா, அவங்க எதனா ஒரு செய்திய போடுவாங்க. அதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிப்போம். திருப்பி அவங்க போடுவாங்க. நம்ம செய்திய திருப்பி மறுப்பு தெரிவிப்போம். இல்ல நம்ம நம்ம ஏதோ ஒரு திமுக செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தையோ, ஒரு சாதனைகளையோ எடுத்து போடும்போது, இது பிரச்சாரம் பண்ற குரூப் இல்ல. திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ற குரூப் இல்ல. இதில எதுவும் போடாத அப்படின்னு மறுப்பு வரும். ஆனா, அதே குரூப்ல வந்து மோடி வந்து ஒரு பெரிய சிலைய திறந்து வச்சாரு. ஒரு பெரிய ஏர்போர்ட்ட திறந்து வச்சாருன்னு அது அந்த குழுல வரும். அதுக்கு நம்ம மறுப்பே பேச முடியாது. சரி ஓகேன்னு அமைதியா இருந்துறணும். இது காரசாரமா ஓடி போயி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு குரூப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பாலிடிக்ஸ் பேசுறதுனா தனியா பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு தனி குரூப். பாலிடிக்ஸ் மட்டும் பேசுறதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கு. சரி இப்படி தான் வந்து நடைமுறையில இருந்தது. எனக்கு என்னுடைய அனுபவம் எல்லாருடைய அனுபவம் தான். எல்லாருக்கும் அதே தான் இருக்கும். யார் யாரெல்லாம் அரசியல்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்காங்களோ, தினசரி அரசியல் பேசுறாங்களோ, அ அரசியலும், சமூக வாழ்வும், தனிப்பட்ட மனிதனும் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிற உலகம்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே டெய்லி அரசியல் பேசுவான். அவன் ஏதோ ஒண்ணு அவன் அவன் கருத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். அது பரப்பப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு மறுப்பு வரும். திருப்பி அந்த மறுப்புக்கு ஒரு மறுப்பு சொல்லுவான். இது வந்து இயற்கை. இது நடந்துட்டே இருக்கும். ஆனா, நான் சந்திக்கிற இந்த ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஆஃபீஸ் குரூப்பு இது எல்லாமே எல்லாரும் சந்திச்சிருப்போம். அங்க அரசியல் பேசுறதுக்கு இடம் இல்லை. அ